ஆனால் இந்த மனுஷன் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா இப்போ நல்ல பர்ஃபார்மரா இன்னைக்கு தேசிய விருது எல்லா அவார்டும் வாங்கியிருப்பாப்ல. கலைமாமணி, ஆமா கலைமாமணி, அந்த மாமாமணி, இந்த மாமாமணி, எல்லா மணியும் வாங்கியிருப்பாரு. நாங்க 2 பேரும் ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் போய் நடிச்சோம். கொஞ்சம் இங்கிலீஷாவது தெரியும், தம்பிக்கு இங்கிலீஷும் தெரியாது. நான் பேசின ஹிந்தியில அவங்க ஹிந்தி ஃபுல்லா மறந்துட்டாங்க. குப்பத்தக்கா சேரி தக்க ஒரு மத்த கர்றதம டொஸ்திக்கு ரொம்ப துவக்கா சேரிக்கா வத்தக்கா சுமிக்கா தெரியுமா. இல்ல பலா, நீங்க நல்ல ரூட்ல போயிட்டு இருக்கீங்க பலா, அதே ரூட்ல நீங்க போயிட்டே இருங்க. யார் என்ன சொன்னாலும் காதல வாங்கிக்காதீங்க. உங்க ரூட்ல நீங்க போயிட்டே இருங்க. சங்கரன் வந்து மிக அற்புதமான கலைஞர். அவர் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம், இன்னும் ஒரு 20 வருஷம் இருந்திருக்கலாம். எனக்கு அவர் 20 வருஷம் இருந்திருப்பார். ஆனால் 46 வயசுல போயிட்டேன்னா ரொம்ப வேதனையா இருக்கு. என்னை ஒரு மாதிரி பேசுறது, என்னுடைய மனைவியை ஒரு மாதிரி பேசுறது, ஏன் கேட்குறீங்க? வேணாம், கேட்காதீங்க. பொன் மனசை குத்துற மாதிரி பேசுறது, ஒரு ஆண் மனசை குத்துற மாதிரி எல்லாம் தயவுசெய்து பேசாதீங்க, கேட்காதீங்க. அது ரொம்ப ஃபீல். ஆனால் அந்த வழியை தாண்டி பயங்கரமா. மூவி வேர்ல்ட் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ சார், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் சார். எஸ்கே சாரோட நடிச்சிருக்கீங்க, விஜய் மேனன் சார் கூட நடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்களேன். அதுக்கும் அதுல ஒரு நடிச்சதுக்கும் இந்த மாதிரியான ஒரு படத்துல நடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சது உங்களுக்கு? இங்க வந்து நம்ம ப்ரெஷர் கம்மி, அங்க ப்ரெஷர் அதிகம். ஏன்னா ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய டைரக்டர். சிவகார்த்திகேயன் அண்ணன் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாப்புல, செட்டுக்குள்ள வரும்போது என்ன மாதிரி நடிச்சுட்டு தான் வருவாப்புல. நான் ஒரு மேனரிசம் அப்படி உட்காந்துருவேன், அமைதியா இருப்பேன். என்னைய மாதிரி அப்படியே பண்ணி என்னை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாப்புல. ரெண்டாவது வந்து எங்களுக்குள்ள ஷார்ட் போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல கவுண்டர் போடாப்புல. ஒரு சீனு நானும் பிஜிமேனன் சார், விக்ராந்த் சார், சிவகார்த்திகேயன் சார் டிஸ்கஷனு. நான் சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன், இப்படி போனால் கரெக்டாக இருக்கும், இந்த ஃபேக்ட்ரிக்குள்ள இப்படி போனான்னு. அதுக்கு ஃபுல்லாக காமெடி அடிக்கிற மாதிரி கவுண்டர் போட்டுட்டு இருக்காப்புல. ஏன்னா அது ஃபுல்லாக மியூசிக் தான், பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஆர்ஆரில் தான் போவோம். அங்கே மானிட்டரில் முருகா சார் இருக்கப்ப எனக்கு வேறு சிரிப்பு வருது, கண்ட்ரோல் பண்ண முடியல. பயங்கரமாக கவுண்டர் போடுறாப்புல. எனக்கு என்ன பையனா, நம்ம சிரிச்சிட்டோம்னா சார் ஒரு திட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு அப்புறம் அண்ணா ப்ளீஸ்ண்ணு சொன்னேன். அதெல்லாம் உள்ள போகும்போது நான் உங்களை திட்ட மாட்டாங்க, எங்களை திட்டுவாங்கன்னு சொன்னேன். அப்புறம் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகினாப்புல சிவகார்த்திகேயன். சூப்பர் கேரக்டர். முருகா சாரை பொறுத்த வரைக்கும் அந்த மீட்டர் கேட்பாப்புல, ஓவராக நடிக்கக்கூடாது, கம்மியாக இருக்கக்கூடாது, அந்த மீட்டர்லேயே கரெக்டாக அதுக்கு மேலே அந்த டென்னன்குள்ளே ஊந்து வருவேன். அப்போ வந்து கோ டைரக்டர் சொன்னார், சார் நீங்கள் கஷ்டப்பட்டு 12 மணி நேரம் ஊந்து வரேன். நானும் கஷ்டப்பட்டு அப்படிப்பட்டு வரேன், இரும்பி வரேன். யோ என்னையா ஓவரா நடிக்கிற, கொஞ்சம் கம்மி இல்ல, ஒரு அன்பா தான் பேசுவாரு. வாயா போயன்னு அந்த ஊரு ஸ்லாங்ல வாயா போயன்னு சொல்லி ரொம்ப அன்பா தான் பேசுவாரு. அதே மாதிரி நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு. என்ன சொல்றது, தப்பே பண்ணா கிட்ட வந்து இப்படி பண்ணுங்க, இது நல்லா இருக்கும், சூப்பர், இதே பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு. சூப்பர். அதே மாதிரி விஜய் மேனன் சாரை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து அவருக்குள்ள எனக்கும் அவருக்கும் பெரிய ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவரோட பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸ் ஆச்சு எனக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பெரிய ஆளாக பார்க்காதீங்க, நல்லா தட்டி கொடுத்து அவர் சொன்னதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். விஜயன் சார் சொன்னார் பார்த்தீங்களா, ஏன் நீ போலீஸாக மட்டும் நீ நடிச்சுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு நல்ல ரோல்ஸ் எல்லாம் வரும்னு சொன்னார். ஆனால் இந்த மனுஷன் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா இப்போ நல்ல பர்ஃபார்மரா இன்னைக்கு தேசிய விருது எல்லா அவார்டும் வாங்கியிருப்பாப்ல. கலைமாமணி, ஆமா கலைமாமணி, அந்த மாமாமணி, இந்த மாமாமணி, எல்லா மணியும் வாங்கியிருப்பாங்க. ஓகே, உங்களே எனக்கு நல்ல மணி, நல்ல. கண்டிப்பா சார், கண்டிப்பா. நாங்க 2 பேரும் ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் போய் நடிச்சோம். ஹிந்தி தெரியாது எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷாவது தெரியும், தம்பிக்கு இங்கிலீஷும் தெரியாது. கொடைக்கானல்ல ஷூட்டிங் என்னென்ன பண்ணாங்க போய், அவர் நான் பேசின ஹிந்தியில அவங்க ஹிந்தி ஃபுல்லா மறந்துட்டாங்க. ஒரு 2 வார்த்தை ஹிந்தி எடுத்து விடுங்க. இப்போ குப்பத்தக்கா சேரி தக்க ஒரு மத்த கர்றதம டொஸ்திக்கு ரொம்ப துவக்கா சேரிக்கா வத்தக்கா சுமிக்கா தெரியுமா. யாராவது ஹிந்தி தெரிஞ்சவங்க இங்க இருக்கீங்களா? ஹிந்தி இது ஹிந்தியா? சூப்பர். அப்படிதான் பேசுறீங்களா? நான் பேசுன இந்த ஹிந்தி அவங்க மறந்து தெரிச்சு ஓடிட்டாங்க. கேமரா எடுத்து பையா டிகே பையா பா அப்படின்ட்டாங்க. ஏங்க அங்க ஒரு மாதிரி வெறியா இருப்பீங்களே, தமிழுக்கு சவுண்டே கேட்டிருக்காது அந்த இடத்துல, ஒரு வெறி ஆயிருக்க. என்ன பண்ணீங்க? வெறி ஆயிட்டேன்னா திருப்பி ரிப்பீட்டா நான் சொல்லுவேன், கிளாஸ்மேட் தான். எங்க போனாலும் இந்த கிளாஸ்மேட்டை விடுறதாவே சும்மா பண்ணுங்க. இல்ல பண்ணுதான், எல்லாமே பண்ணுதான் நம்ம பேசுறது. எனக்கு இந்த டைரக்டர் படத்துல கண்டிப்பா நடிச்சே ஆகணும் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? அதான் இப்போ நான் மோஸ்ட்லி நான் ஃபர்ஸ்ட் எனக்கு கொண்டு வந்து வெற்றிமாறன் சார் தான். வெற்றிமாறன் சார் தான். அவர் புண்ணியத்தில் இன்னை வரைக்கும் வண்டி நல்லா போயிட்டு இருக்கு, எந்த ஒரு குறையும் இல்லை. வெற்றி சார் அப்படியே கொண்டு வந்தாரு. வரைக்கும் வண்டி நல்லா போயிட்டு.
நல்ல எந்த வண்டி இல்ல. நீங்க விட்டீங்க சார் பிடிச்சிட்டாரு. அதுதான் நல்ல ஆக்டிங் வண்டி போயிட்டு இருக்கு. நானும் என் குடும்பம் நல்லா இருக்கும், எந்த ஒரு குறையும் இல்லை, சூப்பரா போயிட்டு இருக்கு. அடுத்து கோகுல் சாரோட இது ரௌத்ரம்னு ஒரு பஸ், அந்த பஸ் ஏறினா அது மூலியமா நல்லா அது போயிட்டு வேற இருக்கு. லெவல் பஸ் ஆமா, சார். அது நல்ல பஸ் அது. ம். அது நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து மூடர்குடம் நவீன் சாரோட இது. அது இப்போ வரைக்கும் பார்ட் 1 இப்போ எடுத்து முடிச்சு படம் ஹிட்டு. இப்போ பார்ட் 2 இப்போ போயிட்டு இருக்கோம், ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்ட் 3 பார்ட் 4 போக போறாங்க, ஐடியா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எனக்கு எல்லா டைரக்டர் படத்துலையும் எனக்கு நடிக்கணும் ஆசை. எனக்கு முன்னாடி தான் வந்து இப்போ நம்ம சங்கர் சார், மணிரத்னம் சார் படத்துல நடிக்கணும் ஆசை. இப்போ வந்து எப்படின்னா பேன் இண்டியா படத்தில் நடிக்கணும் ஆசைப்படுறேன். இப்போ மணிரத்னம் சாரோட படம் பண்ணா பேன் இண்டியா ஆயிடலாம், சங்கர் சாரோட படம் பண்ணோம்னா பேன் இண்டியா ஆயிடலாம். அது மாதிரி தெலுங்கு டைரக்டர் ராஜமௌலி சார், நம்மளுக்கு தான் பாச பிரச்சனையே. பிறகு என்னது பூரி ஜெகநாத் சார், பிறகு சுகுமார் சார் தெலுங்குல, மலையாளத்துல டைரக்டர்ஸ் இருக்காங்க, கன்னடத்துல டைரக்டர் இருக்காங்க. இப்போ இவங்க படத்துல எல்லா படத்துலையும் நடிக்கணும் ஆசைப்படுறேன். நீங்க இப்படி சொல்லும்போது சந்தோஷமா இருக்குண்ணா. எனக்கு தமிழ் தாண்டா தெரியும், இங்கிலீஷ் எழுதி இருந்தா கூட டென்ஷன் ஆயிருவேன்னு இன்னொரு சொல்றேன். வேர்டு தெரியுங்களா? இன்னொரு வேர்டு தெரியுமா? இங்கிலீஷ் படத்துல கமிட் ஆயிருக்கேன். வேற லெவல்ல ரியலா அவரே பாருங்க ஆச்சரியமா பாக்குறாரு. சாக்கால கொட்டாய் இங்கிலீஷே தெரியாது, இங்கிலீஷ் அதுதான் மேட்ரு. அது வந்து இப்போ எப்படின்னா நான் பேசுறேன், அவங்க வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லி கொடுப்பாங்க, எப்படி என்னன்னு கேட்டேன். ஏன்னா படத்துல வந்து நான் ஊமை, அதனால வந்து இப்போ பிரச்சனை. நான் ஒத்துக்கிட்டேன், இங்கிலீஷ் படம் கமிட் ஆயிட்டேன், ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஏன்னா என் மெயின் மேட்டர் நான் கேட்டேன், இங்கிலீஷா சரி, இங்கிலீஷ் படமா சரி ஓகே, என்ன டைலாக்லாம் பிரிச்சுலாம் இருக்குமா, எப்படி ப்ராம்ப்ட் எல்லாம் பண்ணுவீங்களா? நோ சார், நீங்க ஊமன்னாங்க, சைனை போடு அப்படின்ட்டாங்க. போடுங்க சைனை. ஊமை அப்புறம் என்ன நமக்கு தேவை? சரி, எப்படி ஆக்ஷன் ஏதாவது பண்ணுவீங்கல? என்ன என்ன பண்ண அது சொல்லுங்க. சூப்பரா பண்ணுது. அதெல்லாம் பிச்சு விட்டுருக்கேன். அப்படி போயிட வேண்டியதான். அது ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னும் சாக்காயிருவீங்க. யார் சார்? சொல்லலாமா? அதெல்லாம் சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். டாம் குரூஸ். வேற மாதிரி சார். கரெக்ட் தானே? மயக்க வரதா? பாவம் வர பிடிங்க. ஹீரோனி பேர் சொன்னா மயங்கிருவீங்க. ஏஞ்சலினா ஜூலி. சரி விடுங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. இப்ப ஒரு நேரத்துல நீங்க சொல்லுவீங்க, ஆமா சென்ட்ரா எனக்கு சொன்னாரு, இங்கிலீஷ் படத்துல நடிச்சாரு. கண்டிப்பா நல்லபடியா. இல்ல ரொம்ப உண்மையா சொல்றீங்களா? சீரியஸா இன்னும் நம்ப மாட்டாங்க. அதுதான் மேடம், நீங்க கல்லாப்பட்டி சிமிக்கி ஜீசுப்பட்டி மஸ்து மஸ்து மீண்டும் முக்காப்பெல்லாம் ரகமாக வச்சுட்டாங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. அது வந்தா நீங்க நம்புவீங்க, வரப்போது அதுக்கப்புறம் நீங்க நம்புவீங்க. வந்தோடனே திருப்பி இப்படியே வந்து உட்காந்து நான் உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பேன், தமிழ்லயே கேட்பேன். நீங்க அப்படி சொன்னாலே போதும். அப்பவும் நான் என்ன சொல்லுவேன்னா, நான் கரெக்டா தான் இருப்பேன். எப்படி கேட்டீங்கன்னா, என் கேரக்டர் விட்டு நான் வெளில வர ஊமையாதான் நடிப்பேன், நீ ஊமையாதான் கேட்க. கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு, நானும் அதை கத்துட்டு வந்துடுறேன். சார் நீங்க சொல்லுங்க சார், இந்த டைரக்டர் படத்துல திருப்பி நடிக்கணும், இல்ல இந்த டைரக்டர் கிட்ட நான் ஒரு படம் நடிச்சே ஆகணும்னா யாராவது இருக்காங்களா? நடிச்சாவும் சொல்றது வெற்றிமாறன் சாரோட பண்ணுவான் சார். கண்டிப்பா திரும்பி நடிக்கணும். அட்டு டைரக்டர் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு புளியார் சொல்லி போட்டது அவர் தான். இன்னைக்கு வரைக்கும் எங்க போனாலும் அந்த அட்டு தான் நம்மளுக்கு, அட்டு ஹீரோப்பா அப்படிங்கிற மாதிரி. அவர் கூட நடிக்கணும் ஒரு ஆள். கண்டிப்பா. அப்படியே அண்ணா வடச்சென்னை 2 பத்தி சொல்லுங்க. வடச்சென்னை 2 வந்து சிந்து சாரு, என் குருநாதர் வெற்றிமாறன் சாரு. அது டிஸ்கஸ் எல்லாம் இப்போ ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்கு, ரைட்டிங் போயிட்டு இருக்கு. சார் சொல்லியிருக்காரு, டே இதுல ஒரு பெரிய ரோல் இருக்குண்டா அப்படின்னு சொன்ன. தேங்க்ஸ் சார் அப்படின்னேன். நீ எப்போ ஃபாரின் போறேன்னாரு, நான் இந்த மாதம் 28 போகிறேன் அப்படின்னேன். சரி நீ போயிட்டு வந்துரு அப்படின்ட்டாரு. ஏன்னா மூடர்குடம் 2 இப்போ நான் வந்து ஃபாரின் போகிறேன். ஓகே. நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வடச்சென்னை 2 எல்லாரும் எதிர்பார்ப்போட இருக்கும். வடச்சென்னை 1 இப்போ வரைக்கும் எல்லாரும் மனதில இருந்து மலியாத ஒரு படம். திருப்பி 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 டைலாக் நான் இருக்கு தெரியுங்களா? வடச்சென்னையோட 1 டைலாக், சார் ராஜீவ் காந்தி செத்துட்டாங்க சார், நாங்களே துக்கத்தில் இருக்கிறோம், இந்த நேரத்தில் பொருளை கொடுங்க, மயிரை கொடுங்க கேட்டு கிடைக்கிறீங்க, போங்க சார். யார் போலீஸ் ஆத்திரமா? ரமேஷ், மூணே ரமேஷ். இதுதான் டைலாக். அதுல இருந்து கண்டினியூஸ் வந்து பார்ட் 2ல வந்து ஒரு ஐடியா பண்ணி ஒரு வேற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்காரு சார். அதெல்லாம் நான் பண்றேன். சூப்பர் சார். கேட்கும்போது சென்ட்ரா நான் வந்துட்டு ஒரு குட்டியா வந்தாரு, யாருப்பா இந்த பையன் அப்படின்னு சொல்லி இருக்கும் போது, இப்ப நீங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது வந்துட்டு போய்கிட்டே இருக்காரு. சினிமா ஒரு கடல், திறமை இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு வந்துட்டே இருக்கும், தேடி வரும், அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு தேடி கொடுக்கும் அப்படிங்கறத வந்துட்டு சூப்பரா வந்துட்டு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுனா நீங்க. இங்கிலீஷ் படம் வரைக்கும் போயிருக்காரு, ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டாரு. கண்டிப்பா கண்டிப்பா சார். பிக் பாஸ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க போனீங்க, தெரியாத மக்கள் எல்லாருக்குமே நீங்க வெளியே தெரிய ஆரம்பிச்சீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், அந்த பிளாட்ஃபார்ம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல எனக்கு பிக் பாஸ் வந்து சில பேர் வந்து போயிட்டு வந்து நெகட்டிவா சொன்னாங்க, நான் பிக் பாஸ் போனேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், அதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு. அப்படி கிடையாது. நான் உள்ளுக்க போனேன், அனுபவத்தை கத்துக்கிட்டேன். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சில அனுபவங்கள் வந்து அவங்க மூலியமா நான் கத்துக்கிட்டேன். கமல் சார் வந்து நிறைய டிப்ஸுகள் சொல்லி கொடுத்தாங்க.
சூப்பர். அழகா கூப்பிடுவாரே சென்றாயன் அப்படின்னு சொல்லி. சென்றாயன் அவர் சொல்லும் போதே எனக்கு அப்படியே உடம்பு அப்படியே புல்லரிக்கும் அப்படின்னு. எனக்கு என்னுடைய மனைவி வந்து வெளியில இருக்கவங்க மாசமா இருந்த விஷயம் எனக்கு தெரியாது எனக்கு. அப்ப கமல் சார் தான் சொல்றாரு, பயப்படாதீங்க சென்றாயன், உங்க மனைவி வந்து சீக்கிரம் கர்ப்பமாவாங்க, குழந்தை பிறக்கும் உங்களுக்கு, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னா நான் டப்புன்னு எந்திரிச்சு, சார் உங்க ஆசீர்வாதம் சார் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி எனக்கு அவங்க வந்து மாசமா இருக்க விஷயம் தெரியல எனக்கு. ஒயில் கார்டில் வந்து உள்ளுக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, அப்போதான் அவங்க சொல்கிறாங்க, இந்த ஃபேமிலி கெஸ்ட் எல்லாம் வந்து உள்ளுக்கு வந்து சொன்னாங்க நீ அப்பா ஆயிட்டேன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாச்சு. ஏன்னா சார் சொன்ன இது, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஆஸ்பத்திரியில் வந்து அவ்வளோ ட்ரீட்மெண்ட் போயிருந்துச்சு. ஏன்னா எனக்கு அந்த அப்போதான் ஒரு பெண்ணு, அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு இப்போ நினச்ச உடனே நான் அழுதுருவேன் நான். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இப்போ நான் கல்யாணம் பண்ணி ஒரு 4 வருஷம் குழந்தை இல்லை. அந்த 4 வருஷம் குழந்தை இல்லாமல் பல ஆஸ்பத்திரி, பல டாக்டர்ஸ், அந்த விஷயங்கள்லாம் அப்புறம் அந்த ஜோசியர், அந்த சாமியார், இந்த விஷயம், அந்த இது அப்படிலாம் நான் பார்த்துருக்கேன். இந்த கோயில் இல்லைங்க அங்கே போங்க, இந்த இதில் அங்கே போங்க, இந்த இதில் இங்கே, இந்த டாக்டர் இல்லை இப்படி. இப்போ இது வந்து மித்தவங்கெல்லாம் வந்து ஏன் வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கலை, என்னை ஒரு மாதிரி பேசுறது, என்னுடைய மனைவியை ஒரு மாதிரி பேசுறது, நான் கூட மேட்ச் பண்ணி போயிடுவேன். ஆனால் அந்த என்னோட மனைவி அப்படியே இதை நினச்சி ஒரு அழுவாங்க, அப்படியே ரொம்ப ஃபீல் ஆகும். தயவு செஞ்சு அது யாருமே பொறுத்தேன். ஏன்னா எதாவது சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த கேள்வி கேட்குதான், கல்யாணம் பண்ணி 1 வருஷம் ஆச்சுல்ல, ஆமாம் உனக்கு தான் எத்தனை ஆனா பொண்ணா, ட்வின்ஸா, என்ன இப்படி தான் கேட்குறது. ஏன் கேட்குறீங்க, வேணாம் கேட்காதீங்க. சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லி. அதாவது ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் நம்ம பாக்குறோம், அவருக்குள்ள எவ்வளவு வலி இருக்கு பாருங்க. அது வேணாம், அது கண்டிப்பாக அது கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா அது சீக்கிரம் பிறக்கும். நம்ம உண்மையா சந்தோஷமா ஆண்டவன் கொடுக்க வேண்டியதை கொடுப்பான், அவ்வளவுதான். நம்ம உண்மையா அத சந்தோஷமா இருந்தா கடவுள் அது கிடைக்கும், நமக்கு குழந்தை கிடைக்கும். புரியுதுங்களா? அதை விட்டுக்கிட்டு ஒவ்வொரு வார்த்தை ஒருத்தட்ட கேட்டு மனது இந்த ஒரு பொன் மனசை குத்துற மாதிரி பேசுறது, ஒரு ஆண் மனசை குத்துற மாதிரி எல்லாம் தயவுசெய்து பேசாதீங்க, கேட்காதீங்க. அது ரொம்ப ஃபீல். அதனால அந்த வழியை தாண்டி பயங்கரமா அந்த வலி உங்க முகத்துல தெரியுது. அதுக்கு தான் ஆண்டவன் எங்களுக்கு போக போக அள்ளி அள்ளி கொடுப்பானா, நம்ம பார்ப்போம். ஆண்டவன் கொடுக்கறத நம்ம கண்ணால பார்த்துட்டே இருப்போம். இப்ப வந்து நிறைய காமெடி நடிகர்கள் வராங்க, நிறைய ஸ்டேஜஸ் தேடி அலையிறாங்க, வாய்ப்புக்காக அலையிறாங்க. நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்குறாங்க. நீங்களும் அந்த மாதிரியான நிறைய கஷ்டங்கள் பார்த்துதான் இந்த ஸ்டேஜ்ல, இங்கிலீஷ் படத்துல நடிக்கிற ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறீங்க. இப்ப எல்லாருக்குமே தெரியும் சென்றாயர்னா யாரு அப்படின்னு தெரியும். வர கலைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன, சினிமாவில் நீங்க வரணும்னா திறமையை விட பொறுமை ரொம்ப முக்கியம். உண்மையா சொல்றேன் நான். ஏன்னா இப்போ இன்னைக்கு எல்லாரும் டைலாக் பேசுவாங்க, நடிப்பாங்க, மிமிக்ரி பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வாய்ப்பு வர்றதுக்கு 1 வருஷம் கழிச்சு வாய்ப்பு வரும், 10 வருஷம் கழிச்சு வாய்ப்பு வரும். நான் வந்து அவ்வளோ வருஷம் அண்ணெல்லாம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு. நான்லாம் வந்து இப்போ ஒரு 3 வருஷம் இந்த கொரோனா காலத்திலலாம் வந்துக்கிட்டு பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு படம் கமிட், நிறைய படம் கமிட் ஆகுது, அட்வான்ஸ் வாங்குறேன், நான் போகிற நேரத்தில் லாக்டவுன். கிட்டத்தட்ட 3 வருஷம் 3.5 வருஷம் அப்படின்னு எந்த வேலையும் கிடையாது, அப்படி சிப்னு உட்காந்துருக்கேன். இப்போ மித்தவங்க என் கூட கஷ்டப்பட்டு நடிக்க வந்தவங்க எல்லாரும் வந்து சில பேரும் வேறு பிஸ்னஸுக்கு போயிட்டாங்க, ஊருக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க, சில பேர் எங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் நான் வந்து எனக்கு இதை தவிர வேறு வேலை கிடையாது, நான் பொறுமையாக இருந்தேன். அந்த இடத்துல திறமை எடுபடலை. நான் அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என்னைய கேட்டால் நீங்கள் சினிமாவில் ஜெயிக்கணும்னா திறமையை விட பொறுமை ரொம்ப முக்கியம். 1 மாதத்தில் 1 நாள் தான் ஷூட்டிங் வரும், 6 மாதத்தில் 2 நாள் தான் ஷூட்டிங் வரும். அதுக்கெல்லாம் ஓகேன்னா நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா சந்தோஷம். வாங்க, புதுசாக வாங்க, நிறைய பேர் வாங்க, சாதிங்க. ஆனால் பொறுமையை கற்றுக்கிட்டு வாங்க, பொறுமையை வச்சுக்கிட்டு. சூப்பராக ஒரு விஷயம் சொன்னீங்க சார். நீங்கள் சொல்லுங்கள், புது ஹீரோ, ஸோ ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்க. இப்போ நிறைய பேருக்கு நம்மளை தெரியாது. இப்போ வந்து உங்களுக்கு நிறைய பேர் அடையாளம் கொடுப்பாங்க, அந்த அட்டு ஹீரோப்பா, ஸோ குற்றம் தவிர ஹீரோப்பா அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. ஸோ இப்போ நிறைய ஹீரோஸ் வராங்க, அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுதான் நம்ம சென்றாயன் சொன்ன மாதிரி தான், பொறுமை தான். ஏன்னா நம்ம இன்னைக்கு நினைக்கிறாங்க, இன்னைக்கு நம்ம ஃபேமிலிலையும் ஒரு ப்ரெஷர் இருக்கும். இப்போ எனக்குமே 12 வருஷம் ஆச்சு, எனக்கும் ஃபேமிலியில் ப்ரெஷர் இருக்குது. அதுமாதிரி எல்லாத்துக்கும் ஃபேமிலியில் ப்ரெஷர் இருக்கும்போது நம்ம அண்ணா சொன்ன மாதிரி பொறுமையாக இருக்கணும். நம்மளுக்கு கிடைக்கும், போராடிட்டே இருங்க, திறமையை தூக்கிட்டு போராடிட்டே இருங்க. கண்டிப்பாக அது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு அடையாளம் காட்டும். கண்டிப்பாக. ஸோ சார், இந்த கேள்வி பர்சனலாக கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை மாதிரியான ஒரு காமெடி கலைஞர் தான் பாலாண்ணா. பாலாண்ணா நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதாவது சொல்றதுன்னா நம்ம டீம் மூலமாக நீங்கள் சொல்லலாம். இல்லை பாலா, நீங்கள் நல்ல ரூட்டில் போயிட்டுருங்க பாலா, அதே ரூட்டில் நீங்கள் போயிட்டே இருங்க. யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காதீங்க. உங்கள் ரூட்டில் நீங்கள் போயிட்டே இருங்க. நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஆமாம், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, இன்னும் நீங்கள் ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பாக. சரி, நம்ம டீம் மூலமாக ரூபசங்கர் அண்ணா அவங்க குடும்பத்துக்கு நீங்கள் ஏதாவது சொல்கிறதுன்னா சொல்லலாம். போன மாதம் தான் அண்ணனும் நானும் ஒரு படம் நடித்தோம்.
ரோபோ சங்கரனை வந்து மிக அற்புதமான கலைஞன். நான் சிவாஜி சாரை நான் பார்த்தது கிடையாது. ஆனால் சிவாஜி சார்கிட்ட இன்னொரு திறமை இருக்கோ அதே மாதிரி இவர்கிட்ட அந்த திறமை இருக்குது. நல்லா காமெடி பண்ணுவார், நல்லா டான்ஸ் பண்ணுவார், நல்லா அழுக வைப்பார். அற்புதமான ஒரு பர்ஃபார்மர், சூப்பர் நடிகர். எனக்கு அதான் மேட்ரு. ஒரு இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம், இன்னும் ஒரு 20 வருஷம் இருந்திருக்கலாம். எனக்கு அவர் 20 வருஷம் இருந்திருப்பார். ஆனால் 46 வயசுலேயே போயிட்டேன்னா ரொம்ப வேதனையாக இருக்குது. அதாவது ரோபோ சங்கர் அவர்களுடைய முதல் படம் வந்து கேப்டனுடைய படம் தான். தர்ம சக்கரம் தான் அவர் ரோபோ சங்கர் நடித்த முதல் படம். ஏன்னா நிறைய நடிகர்களை வந்து அறிமுகப்படுத்தியவர் கேப்டன் அவர்கள். தம்பி ரோபோவோட நான் வந்து ஒரு படம் அவர் ஹீரோவாக நடித்தார், அம்பின்னு ஒரு படம். போன வருஷம் ஷூட்டிங்கு கள்ளக்குறிச்சி சங்கராபுரம். அருமையான நடிகர். ஏன்னா நான் அவர் கூட ஒரு 3 நாள் ட்ராவல் பண்ணேன் அந்த படத்தில். யதார்த்தமான நடிகர், யதார்த்தமான கலைஞன், அது சொல்லியே ஆகணும். அது அந்த கேரக்டராகவே மாறிடுவார். ஏன்னா அதில் நம்ம ஒரு விஷயம் பண்ணுவார், அந்த விஷயம் பண்ணும்போது அதில் லாக் ஆவார். எந்த விஷயம் பண்ணாலும் லாக் ஆவார். அதுதான் அவருடைய கேரக்டரு. ஸோ 2 பேரும் ஒரு 3 நாள் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். அருமையான ஒரு நடிகர். அவரை பற்றி நிறையா பேசுகிறாங்க. ஒருத்தர் இருக்கும்போது என்ன வேணாலும் பேசுங்க, இல்லாதப்போ பேசக்கூடாது. அது மீடியா ஆகட்டும், அதாவது வந்து மீடியாவில் நிறைய கலைஞர்கள் வந்து தப்பாலாம் பேசுகிறாங்க. ஏன்னா இயற்கையாகவே அவருக்கு வந்து அது ஜாண்டிஸ் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. ஸோ அவரை வந்து தப்பாகவே வந்து பேசுகிறாங்க. அதே மாதிரி அந்த சிஸ்டர் வந்து வந்து கணவன் போகும்போது இறுதி யாத்திரையில் ஆடினாங்கன்னு ஏன் அவர் கேட்டிருக்கலாம். சரி, ஏன் சார் ஆடக்கூடாது? அதுதான் சொல்றேன். என்னோட கேள்வி ஏன் ஆடக்கூடாது? அவர் வந்து சொல்லியிருக்கலாம், நான் போகும்போது என்னை ஆடி வழி அனுப்பி வைன்னு சொல்லியிருக்கலாம். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து தப்பா பேசக்கூடாது. அது அவங்க இஷ்டம். சார், அவங்க வீட்டு விசேஷங்கள் நீங்க பாத்துட்டீங்கன்னா எல்லாத்துலயும் ஆடி பாடி சந்தோஷமா இருந்தவங்க, என் கணவர் போறாரு, அவரோட கடைசி தருணம் அப்படின்னு ஒரு பெண் ஆடின தப்பு. அத போய் வந்து எல்லாருமே தவறுதலா அது வந்து அவங்க பைத்தியனே, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அதே மாதிரி அவரு சொன்னோம்னா அவரு கேப்டனுடைய வாய்ஸ் தான் முதல்ல எடுத்து பேசினாரு. மிமிக்ரியில வந்து கேப்டனுடைய வாய்ஸ் தான் அவர் வந்து எடுத்து பேசினாரு. ஒரு தடவை நான் கேப்டன் பேசிட்டு இருக்கும்போது கேப்டன் சொல்ல, அவன் என்ன மாதிரியே பேசுறான்பா, உனக்கு தெரியுமா அவனை அப்படின்னா. தெரியும் கேப்டன், கொஞ்சம் சொல்லு, நல்ல விதமா நம்மளை பேச சொல்லு, தப்பா பேசுறாம அப்படின்னு. அப்புறம் அவன்கிட்ட தம்பிகிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், தம்பி கேப்டன் உங்களை இந்த மாதிரி சொல்ல சொன்னாரு அப்படின்னு. ஸோ வந்து யதார்த்தமான ஆள், நல்ல மனிதர். என்ன சினிமாவில் வந்து நல்ல மனிதர்களை பார்க்கறது கஷ்டம். அவர் வந்து மிகச்சிறந்த நல்ல மனிதர், நல்ல கலைஞர். ஸோ இருக்கும்போது நீ என்ன வேணாலும் பேசு, ஒருவன் மறைவுக்கு பிறகு நீங்க வந்து பேசக்கூடாது. அவருடைய டெத்தை வந்து தப்பா பேசுறது, அது ஏன் சினிமான்னா பப்ளிக் மீடியா, மாஸ் மீடியாங்கிறதுனால அதை வந்து தப்பா எல்லாம் கொண்டு போகக்கூடாது. ஸோ உங்களுடைய மீடியாவும் அதுதான் நான் கேட்டுக்கிறேன். சோசியல் மீடியாவிலும் அதை வந்து அது மீடியாவிலையும் நான் கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி மறைவுக்கு பிறகு வந்து ஒருத்தரை வந்து இன்டர்வியூ எடுத்து அந்த இன்டர்வியூவை போட்டு அவரை தப்பா பேச வைக்கிறதுல அது மீடியாவுக்கும் ஒரு வேண்டுகோள். அதாவது அவர் பேருக்கு அப்படியே ஆப்போசிட். அவர் பேருக்கு ரோபோனா என்ன செய்யும்? சும்மா தானே நிற்கும். இவர் சும்மா இருக்க மாட்டாப்புல, பிச்சு எடுப்பாப்புல, பின்னி எடுப்பாப்புல மனுஷன். அதனால நல்ல மனிதன், கொஞ்சம் இருந்திருக்கலாம். இப்ப சாமியா இருக்காரு. கண்டிப்பா நம்ம கூட தான் இருப்பாரு, எப்பயுமே நம்மளோடய சுத்தி இருப்பாரு. சார், குற்றம் தவிர் டீம் உங்களை இன்டர்வியூ எடுத்ததுல, உங்க கூட எல்லாம் பேசினதுல, நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். படம் பெரிய வெற்றி, பெரிய அளவுல வெற்றி அடையணும். அப்பயும் வந்து நாங்க உங்களை தேடி வந்து இன்டர்வியூ எடுப்போம். எங்க டீம் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி. வணக்கம்.